सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி சச்சரிதம் ஓவிகள் கருத்துரை அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஸ்ரீ கணேசனை வணங்குகின்றேன். அறிவை அளிப்பவளான அன்னை ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்குகின்றேன். ஸ்ரீ குரு தேவரை வணங்குகின்றேன். ஸ்ரீ குல தேவதையை வணங்குகின்றேன். ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனை வணங்குகின்றேன். ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜை வணங்குகின்றேன். ஷீரடியில் ஒரு வயதான மூதாட்டி சாயியிடம் தன்னுடைய காதிலே குரு மந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக உணவையும் தண்ணீரையும் துறந்து விரதம் இருந்தார். நாளுக்கு நாள் மூதாட்டியினுடைய உடல்நிலையை பார்த்து மாதவராவ் கவலை கொள்ளத் தொடங்கினார். அதனால்தான் அந்த மூதாட்டியின் மீது கருணை காட்டுமாறு பாபாவிடம் வேண்டினார். சாயி தாமே செய்த தீர்மானத்தின் பொலிவினால் வெளிப்படும் ஸ்ரீ சாயி சச்சரித்திர வடிவான ஞான ஒளி பக்தர்களின் அறியாமையை அழித்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சாயியினுடைய பாதத்திலே வேண்டுதல் இது. பாபாவின் கட்டளையின்படி மாதவராவ் என்னிடம் சொல்லத் தொடங்கிய அழகிய கதையை நான் இப்போது கூறப்போகின்றேன். அந்த வயதான மூதாட்டியின் உறுதியை கண்டு பாபா அவளுக்கு சில அனுபவங்களை கொடுத்தார். அது அவளுடைய எண்ணங்களை மாற்றியது மற்றும் அவள் மீது கருணையை காட்டினார். அந்த அற்புதமான கதையை இப்போது கேட்போம். அப்போது பாபா அந்த மூதாட்டியை அன்புடன் அழைத்து கூறினார், அம்மா, ஏன் இப்படி போராட்டத்திலே அமர்ந்திருக்கின்றாய்? உனக்கு மரணம் பற்றிய நினைவு வந்துவிட்டதா? வயது வந்த எந்த பெண்ணையும் பாபா அம்மா என்றுதான் அழைப்பார். வயது வந்த ஆண்களுக்கு காக்கா, பாபு, பாய் மற்றும் பாபா போன்ற மரியாதைக்குரிய பெயர்கள் பாபாவால் வழங்கப்பட்டன. பாபாவின் இதயம் தூய்மையாகவும் அன்பாகவும் இருந்ததைப் போலவே அவரது வார்த்தைகளும் இனிமையாகவும் மென்மையாகவும் இருந்தன. ஏனெனில் சாயி ஏழை எளியோரின் அன்பான தாய். சாயி ஏழை எளியோரின் மீது கருணை மற்றும் அன்பு கொண்ட தாய். அப்போது சாயி பகவான் அந்த வயதான மூதாட்டியை தன்னுடைய அருகிலே உட்கார வைத்து அந்த மூதாட்டிக்கு தன்னுடைய குரு கொடுத்த ரகசிய குரு சிறிய ஆணி, அதாவது ரகசிய மந்திரத்தை தன்னுடைய கையால் கொடுத்தார். அந்த மந்திரம் என்ன என்பதை இப்பொழுது விரிவாக பார்ப்போம். உலக பெருங்கடலின் வெப்பத்தை தணிக்கவும் பக்தரான கௌதாரி பறவையினுடைய தாகத்தை தணிக்கவும் பாபா தன் போதனைகள் மூலம் அமிர்தத்தை பொழிந்தார். இப்போது அந்த ஜீவ அமிர்தத்தை நிம்மதியாக உட்கொள்வோம். கருத்து: இந்த ஓவியிலே பக்தர்களுக்கு கௌதாரி பறவை ஓமை வழங்கப்பட்டுள்ளது. கௌதாரி பறவை தனது தாகத்தை தணிக்க தண்ணீரை குடிப்பதில்லை. மாறாக சந்திரனின் கதிர்களின் தேன் துகள்களை உட்கொண்டு தாகத்தை தணிக்கின்றது. கௌதாரி பறவை சுவாதி நட்சத்திரத்தினுடைய மழை நீரை மட்டுமே குடித்து தாகம் தீர்க்கின்றது. இதனால் மழைக்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. அப்போது பாபா, தாயே, நீ ஏன் கஷ்டப்படுகின்றாய்? நான் ஒரு சிறு பிச்சைக்காரன் மட்டுமே. நொறுக்கு தீனிகளை பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துபவன் நான். உனக்கு நான் என்ன அறிவுரை அல்லது மந்திரம் கூறுவது? என் மீது கருணை காட்டுங்கள், என்னை பாருங்கள். இப்படி கோபித்து கொண்டு எதிரிலே உட்காராதீர்கள். அப்போது பாபா, தாயே, நீ ஏன் கஷ்டப்படுகின்றாய்? நான் ஒரு சிறு பிச்சைக்காரன் மட்டுமே. நொறுக்கு தீனிகளை பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்துபவன் நான். உனக்கு நான் என்ன அறிவுரை அல்லது மந்திரம் கூறுவது? என் மீதும் கருணை காட்டுங்கள், என்னை பாருங்கள். இப்படி கோபித்து கொண்டு எதிர்ப்பிலே உட்காராதீர்கள். அரே அம்மா, நான் உங்கள் குழந்தை மாதிரி. இப்போது நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையை சொல்கின்றேன். அதை கவனமாக கேளுங்கள். அதில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும். எனது குரு மிகவும் அதிகாரம் மிக்கவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். கருணை கடலாக இருந்தவர். இரவும் பகலும் அவருக்கு சேவை செய்வதில் நான் சோர்வடைந்தேன். ஆனால் இறுதி வரை அவர் எனக்கு குரு மந்திரம் எதுவும் கொடுக்கவில்லை. எனக்கும் சத்குருவின் சகவாசத்தை என்றும் விட்டு விலகக்கூடாது என பல துன்பங்களை அனுபவித்தாலும் மிகுந்த முயற்சியுடன் குரு மந்திரத்தை அவர் வாயிலிருந்து பெற வேண்டும் என்று
என்னுடைய மனதிலே இதே போன்ற வலுவான ஆசை இருந்தது. அருளை வழங்குவதற்கு முன் சத்குரு தனது சீடருடைய அருளை பெறும் திறன் கொண்டவராக ஆக்குகின்றார். அதற்காக சிஷ்யனிடமிருந்து அறியாமை எனும் திரையை அகற்றுகின்றார். இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை. இந்த செயல்முறையிலிருந்து சிறந்த நிலையிலே வெளியே வருபவர்களை சத்குரு ஆசீர்வதிக்கின்றார். ஆரம்பத்திலே என்னுடைய குருவும் என்னை தவம் செய்து என்னை குணப்படுத்தி 2 பைசா கேட்டார். உடனே அந்த 2 பைசாவையும் சத்குருவிடம் கொடுத்தேன். நான் சத்குருவிடம் கன மந்திரத்தை கொடுக்கும்படி நிறைய கேட்டுக்கொண்டேன். எனது குரு முற்றிலும் தன்னலமற்றவர். அவருக்கு ஆசைகளோ அபிலாஷைகளோ இல்லை. பிறகு எப்படி அவர்களுக்கு 2 பைசா தேவை? சீடனிடம் பணம் கேட்கும் ஒருவனை எப்படி தன்னலமற்றவன் என்று அழைக்க முடியும்? இது போன்ற தேவையற்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே வர வேண்டாம். பரிவர்த்தனைக்கு சத்குருவுக்கு பணம் தேவையில்லை. அன்றாட வேலைகளை செய்யும் போது அவருக்கு பணம் தேவையில்லை. பணம் கேட்கும் எண்ணம் கூட சத்குருவுக்கு இருந்ததில்லை. சத்குரு கேட்ட 2 பைசா, அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை, என்னிடம் கேட்டது. அவை இரண்டும் உறுதி. அவற்றை சத்குருவினுடைய பாதத்திலே உடனடியாக சமர்ப்பித்தேன். இந்த காரணத்திற்காக சத்குரு என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். நம்பிக்கை மற்றும் பொறுமை என்பது சாய் பகவான் உபதேசித்த 2 அடிப்படை மந்திர வார்த்தைகள். கருத்து பின்வரும் ஓவி 53 முதல் 60 வரை சத்குரு சாய் பகவான் ஸ்ரத்தா நம்பிக்கை மற்றும் சபூரி பொறுமை என்பதன் பொருளை விளக்கியுள்ளார். பொதுவாக ஸ்ரத்தா நம்பிக்கை மற்றும் சபூரி பொறுமை என்பதன் பொருள் ஈடுபாடு மற்றும் மன உறுதி என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. பாபா அந்த அர்த்தத்தை ஏற்கவில்லை. அந்த நம்பிக்கை மற்றும் பொறுமை பற்றிய விரிவான விவாதம் அடுத்த ஓவியிலே சேர்க்கப்பட்டுள்ளது. சபூரி என்றால் பொறுமை. மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். பொறுமை என்றால் மன உறுதி, சகிப்புத்தன்மை, அமைதி, விடாமுயற்சி, நடத்தை. வாழ்க்கையிலே நல்ல மற்றும் கெட்ட சம்பவங்கள் இருக்கும்போது இந்த பொறுமை நம்மை மகிழ்ச்சியுடன் வெளியே அழைத்துச் செல்கின்றது. எனவே வாழ்க்கையினுடைய உண்மையான துணை பொறுமையே ஆகும். மனிதனுடைய ஆண்மை அல்லது பொறுமை இருந்தால் விதிப்படி வரும் துன்பங்களை வெல்ல முடியும். மற்ற பஞ்சபூதங்களால் ஏற்படும் வெப்பம் நீங்கும். ஆனால் உலக பயத்தினுடைய வெப்பத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இருக்கின்றது, அதாவது பொறுமை. பொறுமை இருந்தால் மட்டுமே ஏழைகளின் வறுமையை போக்க முடியும். ஒருவருக்கு பொறுமை இருந்தால் பல வகையான முயற்சிகள் மற்றும் தந்திரோ உபாயங்களை பயன்படுத்தி ஆட்சேபனையை தீர்க்க முடியும். பொறுமை இருந்தால் உலக பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பொறுமை உள்ளவன்தான் சுதந்திரம் ஆகின்றான். பொறுமை இருந்தால் நிச்சயம் புகழ் கிடைக்கும். பொறுமை என்றால் புகழை பெறுவதற்கான இறுதி வழி என்று பொருள். பொறுமையாக இருந்தால் துன்பமும் தீரும். பொறுமையாக உள்ளவர் சிந்தனையற்றவராகவோ அல்லது நியாயமற்றவராகவோ இருக்க முடியாது. கெட்ட எண்ணங்களுக்கு அங்கே இடமில்லை. பொறுமை உள்ளவன் நல் ஒழுக்கம் உள்ளவன். பொறுமை நற்பண்புகளின் சுரங்கம். குணத்தினுடைய செழுமை என்பது ஞானத்தின் மூலம் மட்டுமே உருவாக்கப்படுகின்றது. பொறுமை நல்ல எண்ணங்களின் ஆற்றல் மூலமாகும். பொறுமை என்றால் நல்ல நடத்தை, நெறிமுறை, ஒழுக்கமான நபர், குணம் நிறைந்த ஆளுமை, சரி மற்றும் தவறு ஆகியவற்றை பாகுபடுத்தும் ஞானத்தை கொண்டவர். பொறுமை இல்லாமல் நம்பிக்கை இருக்க முடியாது. நம்பிக்கை இல்லாமல் பொறுமை இருக்க முடியாது. இரண்டும் ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். இரண்டும் ஒன்றுக்கொன்று உயிர்கள். நம்பிக்கையும் பொறுமையும் ஒரே மாதிரியான இரட்டை சகோதரிகள். பொறுமை இல்லாதவன் அவனை ஒரு ஆதரவற்ற உயிரினமாக கருதுகின்றான். ஒருவன் எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் சரி, நல் ஒழுக்கமுள்ளவனாக இருந்தாலும் சரி, பொறுமை இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமற்றது. குருராயர் மிகவும் புகழும் சக்தியும் உடையவர். குருவுக்கு சிஷ்யனிடம் எதிர்பார்ப்பு இல்லை. குரு மகாராஜ் சீடரிடம் விசுவாசம், பொறுமை மற்றும் பக்தியை மட்டும் எதிர்பார்க்கின்றார். குருவின் பாதங்களில் பக்தியை வலுப்படுத்தும் திறனை பொறுமை மட்டுமே வழங்குகின்றது. பொறுமை சோதனையிலே நம்பிக்கையும் சோதிக்கப்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு கல்லையும் இரத்தினத்தையும் தேய்க்கும் போது கல் கல்லாகவே இருக்கும். ஆனால் இரத்தினத்தின் பிரகாசம் தானாகவே பிரகாசிக்க தொடங்குகின்றது. அதே போல ஒருவரின் விசுவாசம்
பொறுமையினுடைய சோதனையில் சோதிக்கப்படும் போது அவருடைய உறுதியும் உண்மையும் வெளிப்படும். பொறுமை என்பது விசுவாசத்தினுடைய சோதனை. கல்லிலே ரத்தினத்தை ஒரே மாதிரியாக தேய்த்தல் செய்தாலும் அந்த கல்லாகவே இருக்கும். அது சீராக மட்டுமே இருக்கும். ஆனால் ரத்தினம் பிரகாசமாக ஜொலிக்கின்றது. அதிலிருந்து அழகான வைரமணிகளை உருவாக்க முடியும். துண்டுகளை அதில் செருகலாம், கல்லில் இல்லை. அதே போல பக்தனிடம் பொறுமையும் பக்தியும் இருந்தால் அந்த பக்தனுக்கு ஞானத்தினுடைய சமஸ்காரத்தை புகுத்துவது சத்குரு ராயரால் மட்டுமே இயலும். அதை சூடாக்கி மெருகூட்டச் செய்து செதுக்கினால் அது அழகான வெட்டப்பட்ட வைரமாக மாற்றப்படுகிறது. சத்குரு என்னை 12 வருடங்கள் தன்னுடன் வைத்திருந்தார். என்னை சிறு வயதிலிருந்து பெரியவனாக வளர்த்தவர். உணவு உடைக்கு பஞ்சமில்லை. என் குரு மிகவும் அன்பானவரும் கருணையுள்ளவருமாக இருந்தார். கருத்து: சாய்பாபா தனது குருவான வெங்குசா பாபாவுக்காக இந்த குறிப்பை கூறுகின்றார் என்று சிலர் நம்புகின்றார்கள். சிறுவன் சாய்பாபா 5 வயதிலே ஒரு முஸ்லிம் பெண்ணுடன் வெங்குஷா பாபா அதாவது கேசவராவ் பாபா மகாராஜிடம் வந்தார். அவர் 12 ஆண்டுகள் அங்கேயே இருந்தார். அந்த முஸ்லிம் பெண்ணை கோட்டையிலேயே தங்க வைக்க பாபா ஏற்பாடு செய்திருந்தார். பாபா மகாராஜ் என்றால் சேலுவினுடைய புகழ்பெற்ற சர்தார் திரு கோபால்ராவ் தேஷ்முக் சுபேதார் மகாராஜ். சேலு கிராமம் பர்பனி மாவட்டத்திலிருந்து 40 to 45 கிலோமீட்டர் தொலைவிலும் பாத்ரியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அவுரங்காபாத் காச்சிகுடா ரயில் நிலையத்தில் நிற்கின்றது. ஸ்ரீ வெங்கடேச பகவான் வடிவிலே பாபா மகாராஜின் அழகிய கோவில் உள்ளது. சிலைக்கு 5 அடி தூரத்திலே ஒரு அரச மரம் உள்ளது. அவர் இறந்த பிறகு அந்த மரத்திலிருந்து 5 அடி தூரம் தோண்டிய போது அங்கே வெங்கடேச பெருமானினுடைய சிலையானது கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலை என்றால் நான் நம்புங்கள், இதைத்தான் வெங்குசா பாபா சொன்னார். அதுவே நடந்தது. அந்த சிறிய கோட்டையானது சாயியினுடைய புனித ஸ்பரிசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த சிறிய கோட்டையானது சாயியினுடைய புனித ஸ்பரிசத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றும் அது சிறு பகுதி வடிவிலே சேலுவிலே உள்ளது. சர்தார் பாபா மகாராஜின் வழித்தோன்றல்கள் இன்றும் அங்கு வாழ்கின்றனர். அந்த புனித கட்டமைப்பின் புகைப்படங்கள் இந்த புத்தகத்தின் இந்த பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை பார்க்கவும். இந்த சம்பவம் கதை வடிவில் உள்ளது. அதற்கான வலுவான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. வெங்குசா பாபா மற்றும் சாயிபாபாவின் ஆயுட்காலம் ஒன்றுக்கொன்று பொருந்தவில்லை. வெங்குசா பாபா 1723 சமாதி அடைந்தார் மற்றும் வரலாற்றின் அடிப்படையிலே பாபா பொதுவாக 1835 மற்றும் 1838 இடையிலே பிறந்திருப்பார். பிறகு எப்படி வெங்குசா அதாவது ஸ்ரீ கோபால்ராவ் தேஷ்முக் பாபாவினுடைய குருவாக இருக்க முடியும்? சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். பாபா மேலும் கூறுகின்றார், என் சத்குரு என் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். அவர் என்னை மிகவும் நேசித்தார். என் சத்குருவோ அன்பினுடைய உணர்வை கொண்ட ஒரு சிலை போல கருத வேண்டும். என் குருவை போன்ற குரு கிடைப்பது அரிது. அந்த நாட்களை எனது சத்குரு மற்றும் குரு தோழமை ஆகியவற்றை பற்றி என்னால் விவரிக்க இயலவில்லை. எனது குருவையும் அவருடைய அன்பையும் நான் எவ்வளவு விவரிக்க வேண்டும்? எனது குரு எப்பொழுதும் உண்மணி ஹத யோகாவினுடைய முத்திரை மனநிலையிலே வாழ்ந்தார். அவன் முகத்தை பார்க்கையிலே அவன் கண்கள் தியானத்திலே இருப்பது போலிருந்தது. இரவும் பகலும் பிரம்மானந்தத்திலே ஆழ்ந்திருந்தார். நாங்கள் இருவரும் ஒருவரையொருவர் இணைத்து ஆத்ம சுய சொரூபானந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோம். குருவை தவிர எனக்கு வேறு எந்த விஷயமும் நினைவுக்கு வரவில்லை. அன்பான பாவத்துடன் குருவினுடைய முக தரிசனம் செய்வதிலே மூழ்கியிருந்தேன். இரவும் பகலும் குருவினுடைய முகத்தை கவனிப்பதில் ஆழ்ந்தேன். குரு இல்லாத ஒரு கணம் கூட எனக்கு நன்றாக இல்லை. குருவினுடைய முகத்தை பார்த்ததை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. பசி, தாகம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். என்னுடைய குருவினுடைய அபரிமிதமான அன்பை பாருங்கள். அவரை தவிர வேறு எந்த நினைவும் என்னுடைய மனதிலே இல்லை. குருவை தவிர வேறு எங்கும் என் மனம் ஒருமுகப்படுத்தப்படவில்லை. என்னுடைய மனமும் எங்கும் மகிழ்ச்சியாக இல்லை. நான் ஒவ்வொரு கணமும் குருவுடன் இணைந்திருந்தேன். ஒழுக்கமான நிலையிலே இருந்தேன். இதுவே என் குருவின் சிறப்பும் கூட.
இதை தவிர என் குரு என்னிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் என்னை புறக்கணித்ததில்லை. எல்லா வகையான தொல்லைகளிலிருந்தும் என்னை எப்போதும் பாதுகாப்பிற்கு உறுதியை கொடுத்தார். சில சமயங்களில் என் சத்குரு என்னை தன்னுடன் நெருக்கமாக வைத்திருப்பார். சில சமயங்களில் அவர் என்னை கடலுக்கு அப்பால் தொலைவிலே வைத்திருப்பார். நான் அவரிடமிருந்து உடல் ரீதியாக விலகியிருந்தாலும் சரி, நெருக்கமாக இருந்தாலும் சரி, சத்குரு மற்றும் சத்சங்கம் ஆகியவற்றிலிருந்து நான் ஒருபோதும் விலகியதில்லை. சத்குரு பகவான் என்னை எப்போதும் தன் கனிவான கண்களால் கவனித்து வந்தார். தாயாமை தன் குழந்தைகளை அன்பான பார்வையால் பார்த்து கொள்ளும். குழந்தைகள் கடலிலே அலைந்து திரிந்து தாயாமை விலகி நின்றிருக்கும். அது ஒருபோதும் குழந்தைகளுக்கு உணவளிப்பதில்லை. ஆனால் அதனுடைய அன்பான பார்வை மட்டும் குழந்தைகளை வளர்க்க போதுமானது. அதுபோல என்னுடைய குருவினுடைய அன்பான பார்வை என் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்தது. நான் உடல் ரீதியாக எங்கு இருந்தாலும் அவர் என்னை எப்பொழுதும் கவனித்துக் கொள்வார். இந்த புனிதமான மசூதியிலே அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன். அம்மா, என் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். என் குருவே எனக்கு ஒரு மந்திரத்தை என்னுடைய காதிலே அருளாத போது நான் உங்களுக்கு எப்படி குரு மந்திரத்தை கொடுப்பேன்? ஆமை தன் குழந்தைகளை அன்பால் மட்டுமே திருப்திப்படுத்துகின்றாள். தாயே, குரு மந்திரத்திற்காக ஏன் வீணாக துன்பப்படுகின்றாய்? தாயே, எனக்கு உபதேசங்கள், குரு மந்திரம், காதிலே ஓதும் மந்திரம் போன்றவை எதுவும் தெரியாது. அதை நான் உங்களுக்கு எங்கிருந்து கொண்டு வருவது? சரி, ஆமை ஆற்றினுடைய ஒரு பக்கம் இருந்தாலும் அவளது குழந்தைகள் மறுபுறம் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தாயினுடைய அன்பான பார்வையில் மட்டுமே வளர்க்கப்படுகின்றார்கள். அதுபோலவே சத்குருவின் அருளால் மட்டுமே சீடரின் நலன் அடையும் என்றால் இந்த மந்திரங்கள், உபதேசங்கள் போன்றவற்றினுடைய தேவை என்ன? மந்திரங்களின் இந்த சம்பிரதாயங்கள் அனைத்தும் பயனற்றவை. எனவே இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டாம். உண்ணாவிரதத்தால் தேவையில்லாமல் உயிரை பணயம் வைக்காதீர்கள். போய் சாப்பிடுங்கள். தியானம் செய்து என்னை மட்டும் நினைத்து தியானம் செய்யுங்கள். இந்த பாதையின் மூலம்தான் உனக்கு முக்தி கிடைக்கும். நீங்கள் என்னை ஒரு சிறப்பு உணர்வோடு, அன்பான உணர்வோடு பார்க்கின்றீர்கள். பக்தி உணர்வோடு எனக்கு சேவை செய்யுங்கள், பக்தி செய்யுங்கள். நானும் அதே அவசரத்துடன் உங்கள் மீது கவனம் செலுத்தி உங்கள் தர்மத்தின் பாதையை இனிமையாக்குவேன். என் குரு இதை தவிர எனக்கு எதுவும் கற்பிக்கவில்லை. அப்படியென்றால் நான் எப்படி உங்களுக்கு குருமந்திரம் கூற முடியும்? குரு மீது முழுமையான நம்பிக்கையும் உறுதியான பக்தியும் இருக்க வேண்டும். சத்குரு என்னுடைய வாழ்க்கையினுடைய சிற்பி, என்னுடைய ஒவ்வொரு வேலையையும் செய்பவர் அவரே மற்றும் கர்த்தா. அத்தகைய வலுவான மற்றும் தீவிரமான நம்பிக்கையை தவிர கடவுளை அடைய வேறு வழி எதுவும் தேவையில்லை. அத்தகைய உறுதியான நம்பிக்கையுடன் அறிவை பெறுவதற்கும் அல்லது வேதங்களை பயிற்சி செய்வதற்கும் எந்த வழியும் தேவையில்லை. எனவே ஆன்மீக இலக்குகளை அடைய வாழ்க்கையினுடைய உண்மையான குரு மட்டுமே தேவை. இதுவே குருவின் மகத்துவம். சத்குரு என்றால் பிரம்மா. குருவின் இந்த வடிவத்தை அறிந்தவர் 3 உலகங்களிலும் அருள் புரிகின்றார்: சொர்க்கம், மரணம் மற்றும் நரகம். இவ்வாறு பாபா அந்த வயதான மூதாட்டி ராதாபாய் தேஷ்முக்கிற்கு அறிவுரை கூறினார். அந்த பிரசங்கத்தால் மூதாட்டியும் பூரண திருப்தி அடைந்தார். அந்த அறிவுரை அவருடைய மனதிலே முற்றிலும் திடமானது. மூதாட்டி மகாராஜை தரிசனம் செய்து விரதத்தை முடித்தார். இவ்வாறு பாபா அந்த வயதான மூதாட்டி ராதாபாய் தேஷ்முக்கிற்கு அறிவுரை வழங்கினார். அந்த பிரசங்கத்தால் மூதாட்டியும் பூரண திருப்தி அடைந்தார். அந்த அறிவுரை அவருடைய மனதிலே முற்றிலும் திடமானது. மூதாட்டி மகாராஜை தரிசனம் செய்து விரதத்தை முடித்தார். ஸ்ரீ ஹரிஹரார்ப்பணமஸ்து. சுபம் பவது. அத்தியாயம் 19. பாபாவின் அருள் பெறுதல். ஓவிகள் மற்றும் கருத்துரை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज